அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற யூடியூப் சேனல் அது வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேருக்கு நான் பலங்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேருக்கு பலங்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த மௌனிகா அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்பு வட்டாரத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிட தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டு இப்போ நிரப்ப போகிறாங்க. ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் இருக்கு, மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட் விளக்கங்களை தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிடலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன், ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைக்கு கரிச பேர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியமாலஜி ஜாதகமே ஏதாவது உங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். மௌனிகா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு சோம்பல் குணம், அசால்ட்டு தனம் இருக்கும். மூணாவது பாயிண்ட்டு அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு அப்பாவளியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த பெண்ணுடைய சாபம் உங்கள் குடும்பத்தில் இருக்குதுங்க, அவசியம் அதை நிவர்த்தி செய்யணும். அஞ்சாவது பாயிண்ட்டு ஜோதிடத்து மேலேயோ அல்லது ஆன்மீகத்து மேலேயோ உங்களுக்கு ஆர்வம் ஈடுபாடு அதிகமாக இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு பழகினவங்களே எதிரியாயிருவாங்க, நண்பனே பகையாயிருவாங்க. ஏழாவது பாயிண்ட்டு ஒயிட் காலர் ஜாப்பு தான் உங்களுக்கு செட் ஆகும், வேர்வை சிந்தி வேலை பார்க்குறது செட் ஆகாது. எட்டாவது பாயிண்ட்டு ஒன்று சளி தொல்லை இல்லை சைனஸ் வீசிங், 3ல் 1 நாள் அவதிப்படுவீங்க. 9வது பாயிண்ட்டு உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே உங்களுக்கு கம்மியாக இருக்கும். 10வது பாயிண்ட்டு கணவர் கூட பிறந்தவங்க ஒருத்தங்களுக்கு மன வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். 11வது பாயிண்ட்டு பூரிய சொத்துக்கள்லாம் முடக்கத்தில் இருக்கும். 12வது பாயிண்ட்டு மாமனார் ஃபைனான்சியல் ரீதியாக ஹெல்த் ரீதியாக ரொம்பவே கஷ்டப்படுவார். 13வது பாயிண்ட்டு தூக்கம் சரியாய் வராது. 14வது பாயிண்ட்டு குதிங்கால் வழியால் அவதிப்படுவீங்க. 15வது பாயிண்ட்டு ஒன்று கோவிலுக்கு சொந்தமான இடத்துல கூடியிருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சாமி பீடம் இருக்குங்க, ஸோ அந்த தேவதையை வழிபட்டுட்டு வாங்க. 16வது பாயிண்ட்டு ஒன்று உங்களுக்கு ஆண்வாரிசு இருக்காது, இல்லைன்னா ஆண்வாரிசு சொந்தமான கவலைகள் இருக்கும். ஒரு ஆண்வாரிசு இல்லைங்கிற கவலையோ, ஆண்வாரிசு நம்ம கட்டுப்பட மாட்டேங்கிற கவலையோ, அல்லது ஆண்வாரிசுடைய ஃபியூச்சர் என்ன ஒரு கவலையோ உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். 17வது பாயிண்ட்டு வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். 18வது பாயிண்ட்டு அம்மாவுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது, அப்பாவை பிரிஞ்சோ அல்லது கடமைக்கோ தான் வாழ்வாங்க. 19வது பாயிண்ட்டு கடன் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 20வது பாயிண்ட்டு ப்ரொமோஷனில் தடைகள் இருக்குங்க. 21வது பாயிண்ட்டு சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாது, முயற்சி செஞ்சால் நஷ்டமாயிரும். 22வது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. 23வது பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. 24வது பாயிண்ட் உங்கள் குடும்பத்தில் கன்னி உண்டுங்க. கன்னின்னு சொன்னால் குறைஞ்ச வயசில் இறந்து போன பெண் குழந்தைய தான் கன்னின்னு சொல்லுவோம். அது வந்து குலதெய்வத்துக்கு சமமான தெய்வம், அதை அவசியம் வழிபடணும். பிறந்து 2 நிமிஷத்தில் இறந்து போன பெண் குழந்தையும் கன்னி தான். உங்களுக்கோ உங்கள் அப்பா அம்மாவுக்கோ உங்கள் கூட பிறந்தவங்களுக்கோ உங்கள் ரத்த பந்தத்தில் யாருக்கு கன்னி பெண்ணு குழந்தை வந்து இறந்து போனாலும் அது வந்து கன்னி தான், அதை அவசியம் வழிபடணும். அது தேவதைங்க. கன்னி தேவதையை வழிபாட்டு முறைப்படி வழிபாடு செய்வது எப்படிங்கிற புத்தகம் போட்டிருக்கிறேன். டெலிகிராம் ஆப்புக்கு தொடர்பு போனீங்கன்னா அந்த புத்தகத்தை அனுப்பிச்சிக்கிறேன். அதன்படி கன்னிதை வழிபாடு பண்ணிக்கோங்க. அவசியம் கன்னிதை வழிபாடு அனைவரும் பண்ணணும். 25வது பாயிண்ட்டு உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம் முன் ஜென்மத்தில் நீங்கள் இப்போ வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அர்பாலிக்க நிற்குது. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயக பெருமான் தாங்க. இத்துடன் மௌனிகா என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன் அப்படின்னா ஜாதகத்தை வச்சு நான் அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.